ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெத்தியா சமையல் பிளாக்ஸ். இன்றைக்கி பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குடமிளகா சட்னி தான். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக அவங்க ஈஸியாக செய்கிற மாதிரி செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குடமிளகா எடுத்து வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, தேங்காய், புளி, கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு. ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன், கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இந்த குடமிளகா சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம். பேச்சுலர்ஸ்க்கு அவங்க ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் இன்னைக்கு 3 பேர் செய்யறதுனால 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருத்தருக்கு தான் செய்கிறீங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். 1 ஸ்பூன் கூட தேவையில்லை, 3/4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இதில் புளி சேர்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ இதில் கேப்சிகம் சேர்த்துடலாம். நான் வந்து இதை அரைக்க போகிறதுனால நான் வந்து இது பொடி பொடியாக கட் பண்ணல. இந்த கேப்சிகம் வந்து ரொம்ப வதக்கணும்ட்டு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக இது பண்ணாலே போதும். இந்த குடமிளகா வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி பொடியெல்லாம் கட் பண்ணல, நான் அரைக்க போகிறோம், அதனால் ரொம்ப பொடி பொடியெல்லாம் நான் கட் பண்ணி இது பண்ணல. இது வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு அவங்களுக்கு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த நம்ம தேங்காய் சட்னி அதெல்லாம் தானே எப்போவுமே நம்ம ரெகுலராக செய்வோம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப கூடுதலாக இருக்கும். இந்த கேப்சிகம் சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, புளி, குடமிளகா, இது பச்சை மிளகா எல்லாத்தையும் இப்போது இதில் வறுத்து இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இதில் தேங்காயும் நம்ம உப்பும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா தேங்காய் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம குடமிளகா சட்னின்றதுனால பச்சை மிளகா சேர்த்தா ரொம்ப காரம் இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படிலாம் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா புளி சேர்க்கறதுனால அந்த புளிப்பு, காரம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்ன டவுட்ஸ் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த குடமிளகா சட்னி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இது வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்காம அதுவும் வேறு மாதிரி அதுவும் அந்த மாதிரியும் செய்யலாம். இது ரொம்ப ஈஸி, பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க டக்குன்னு இந்த சட்னி வந்து செஞ்சிடலாம். மத்தியானம் லன்ச் டைம் வரும்போது கூட இந்த ஈஸியாக செஞ்சிடலாம். இல்லை காலையிலையும் இதை செஞ்சு வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை அதுக்கு சைட் டிஷ்ஷாக அதை வச்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா குடமிளகா சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன், இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, இதை அடுப்பை அணைச்சிட்டு இதில் வந்து கருவேப்பிலையை சேர்த்துடலாம். எப்போவுமே அணைச்சிட்டு கருவேப்பிலையை சேருங்க, ஏன்னா இந்த மாதிரி வெடிக்கும் அது, அதனால தான் நான் வந்து அணைச்சிட்டு சேருங்க அப்படின்னு சொல்கிறது கருவேப்பிலையை. இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு குடமிளகா சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு குடமிளகா சட்னி ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வீடியோவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் சப்போர்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன டவுட்ஸ் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது பேச்சுலர் ரெசிபின்றதுனால ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுட்டேன். கேப்சிகம்லேயே சட்னிலேயே நம்ம இந்த மாதிரியே நம்ம வேறு டிஃப்ரெண்ட்டாகவும் நிறைய வெரைட்டியும் செய்யலாம் அடுத்தடுத்து. இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இது வந்து செஞ்சுருக்கேன். வேறு ஏதாவது வேணும்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்ஸ் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது பேச்சுலர் ரெசிபின்றதுனால ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் நிறைய வெரைட்டிஸும் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.